இந்த வண்டியில் போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட், அப்படியே சல்லுன்னு போவாங்க. என்ன நம்பிக்கையில்? அந்த வண்டியோட கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நிறுத்த வேண்டிய நேரத்தில் நிறுத்தி நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போவாங்க. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம மேலே யாருக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதான் ஒரு விஷயத்தை தைரியமா இறங்கி செய்ய முடியும். வேதத்துல பாருங்க, எபிரேயர் 11:6 போட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, இப்போ வண்டி ஓட்டும் போது ஐயோ என்னால முடியாது, இந்த வண்டியை ஓட்ட முடியாதுன்னு நினைச்சா அந்த வண்டியை அந்த பையனாலேயோ பொண்ணாலேயோ ஓட்ட முடியாது. ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஏசப்பாவை நம்பும் போது, அவரை தேடும் போது நம்மளுக்கு நன்மை செய்வார்னு நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது ஏசப்பா நிச்சயமா செய்வார். உங்களுக்கு விசுவாசமே இல்ல அப்படின்னா ஏசப்பாவை நீங்க நம்பல அப்படின்னு அர்த்தம். சோ எல்லா குழப்பத்தையும் சந்தேகத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு உங்க முழு விசுவாசத்தையும் உங்க முழு நம்பிக்கையும் ஏசப்பா மேல வைங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you have a closer look at the bike races or the car races, they will ride their vehicle with confident. They will have no fear because they have confident that they are in control of that vehicle, so they can control the vehicle and handle any kind of situation. Likewise in our life, when we trust that our Lord is in control of our life, we will have faith in him and we will not fear about anything. Look what the Bible says in Hebrews chapter 11 verse 6, and it is impossible to please God without faith. Anyone who wants to come to him must believe that God exists and that he rewards those who sincerely seek him. Yes, you cannot please our God without any faith. If you want to see God's work in your life, you should trust that God exists and he will reward those people who seek him. So throw away all your confusions and disbeliefs and trust him with your full heart so that he can do great miracles in your life. So hold on to our Lord, have faith in him and receive great miracles in your life. God bless you all. Have a blessed and peaceful life. Amen.